ஹலோ எவ்ரிவன். ஸோ இப்போ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளுடைய ஃபோன் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகுது. ஸோ எதனால் ஃபுல்லாகுதுன்னா, நீங்கள் வந்து டெலகிராம், வாட்ஸ்அப்பு, சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணும்போது, நீங்கள் அன்வான்டட் ஃபைல்ஸு, அன்வான்டட் கேட்ச் ஆஃப் ஃபைல்ஸு, ஸோ இந்த மாரிலாம் இருக்கும். நீங்கள் ஆப்பை யூஸ் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃபோன் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக தான் காட்டும். ஸோ அதை எது கிளியர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து டெலகிராம் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெலகிராம் ஓப்பன் பண்ணால் செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த மாரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இந்த செட்டிங்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா, இதில் வந்து காட்ட பாருங்க டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ்னு இருக்கும். இந்த டேட்டா அண்ட் ஸ்டோரேஜில் வந்து ஸ்டோரேஜ் யூசேஜ்னு இருக்கா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ இதில் வந்து கிளியர் கேட்சா வந்து ப்ளூ கலரில் காட்டுது பாருங்கள். கிளியர் கேட்சா கொடுத்துக்கணும். ஓகேவா? எதுக்கு எவ்வளோ வந்திருக்கு கிளியர் கேட்சா கொடுத்துட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து பாருங்கள் க்ளீன் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து இந்தமாரி உங்களுக்கு வந்து கிளியர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பு. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் போயிடுங்க. ஸோ செட்டிங்ஸில் போன பிறகு இது கிளியர் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் வந்ததுக்கு அப்படியே ஸ்க்ரோல் அப் பண்ணி வந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து டேட்டா வந்து ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டாஸ் இருக்கும். இந்த ஸ்டோரேஜ் டேட்டாஸில் வந்து பாருங்கள் மேனேஜ் ஸ்டோரேஜ் 1.1 ஜிபி வந்து இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து இந்தமாரி இன்டர்ஃபேஸ் காட்டும். நீங்கள் சேனல்ஸு, குரூப்ஸு இந்த ஆல்ரெடி நிறைய வந்து ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் டிலீட் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. இப்போ லைக் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சேனலை வந்து காட்டுறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதை டச் பண்ணுறோம்னு வச்சுங்களேன். இதில் பாருங்கள் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிலீட் பண்ணது தான். பட் என்னென்னா இதில் வந்து ஸ்டோரேஜ் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கே தெரியாமல் ஐடென்ஸ் ஃபைல்ஸில் வந்து அது நிறைய இருக்குது. நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் அப்படியே கிளியர் பண்ணிவிடுவோம். பட் வந்து இது வந்து ஸ்டோரேஜ் நம்ம மொபைலில் வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாகிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. இது டவுன்லோடில் தான் இருக்கும். இதில் வந்து செலக்ட் ஆல் கொடுக்கணும். செலக்ட் ஆல் இல்லைனா உங்களுக்கு எந்தெந்த ஃபைல் வேணுமோ அதை பார்த்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இல்லை செலக்ட் ஆல் கொடுக்கணுமோ செலக்ட் ஆல் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் delete and copies வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு to the face the storage delete any copies reduce the item from your the WhatsApp media. Delete items that may be still be not saved on the device. கொடுத்து delete and my copyன்னு கொடுத்துட்டு delete பண்ணிக்கோங்க. ஸோ 72.8 ஓகேவா? அவ்வளோ மெமரி வந்து நம்மளுக்கு வந்து இப்போ வந்து கிளியர் ஆகிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ப்ளே ஸ்டோரில் வந்து போயிடுங்க. ப்ளே ஸ்டோரில் போனதுக்கப்புறம் ஸோ இந்தமாரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். உங்கள் ப்ரொஃபைல் வந்து ரைட்டு டாப் கார்னரில் வந்து உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் இருக்கும். அந்த ப்ரொஃபைல் டச் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு மேனேஜ் அந்த ஆப் டிவைஸ்ன்னு இருக்கும். அந்த மேனேஜ் ஆப் டிவைஸில் வந்து கொடுத்தீங்கன்னா, இங்கே ஓவர் ரிவ்யூ காட்டும், மேனேஜ்ன்னு காட்டும். ஸோ இதில் வந்து அப்டேட் ஆகிட்டே வந்துருக்கும். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன பார்க்கணும்னா மேனேஜ்ன்னு கொடுக்கணும். இந்த மேனேஜர் கொடுத்தோம்னா, நம்மளுக்கு இந்தமாரி என்னென்ன ஆப் வந்து டிஸ் டிவைஸ்ன்னு இருக்கும். இங்கே இருக்குது பாருங்கள் டிஸ் டிவைஸு. இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இந்தமாரி காட்டும். இதில் வந்து டிஸ் டிவைஸ் இருக்கும், நாட் இன்ஸ்டால்டு இருக்கும். இந்த நாட் இன்ஸ்டால்டை கொடுத்தோம்னா, நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ண ஆப்பு. பட் டிலீட் பண்ணியிருப்போம். டிலீட் பண்ணாலும் இது வந்து மெமரி வந்து ஃபுல்லாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து எது வேண்டும் வேணான்னு நீங்கள் வந்து பார்த்து டிலீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம 2 டிலீட் பண்ணுறோம். இல்லை டிலீட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 36 எம்பி வந்து ஃபுல்லாக ஆயிருக்கு. 36 எம்பி வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம அதையுமே டிலீட் கொடுக்கணும். டிலீட் கொடுத்தோன்னா ரிமூவ் த ஆப் சுட் அப்பேர் பட் யுவர் கேனாட் பி இன்ஸ்டால்டு அகேன் ப்ளே ஸ்டோர்ஸ். ஓகே ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகேவா? நம்ம வந்து இதில் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணது டிலீட் பண்ணிட்டோம். ஸோ டிலீட் பண்ணாலும் ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதையும் வந்து டிலீட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆப்ஷன் என்னென்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா க்ரோம் போய்க்கங்க. நீங்கள் ஆல்ரெடி நிறைய வந்து க்ரோமில் பண்ணியிருப்பீங்க. இந்த க்ரோமில் பண்ணிங்கன்னா ரைட் டாப் கார்னரில் வந்து உங்களுக்கு 3 லைன்ஸ் இருக்கும். இந்த 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதுமாரி தான் இன்டர்ஃபேஸ் காட்டும். ஸோ இதில் அப்படியே ஸ்க்ரோல் அப் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் உள்ளே போய்க்கங்க. செட்டிங்ஸ் உள்ளே போனதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் அப் பண்ணி வந்தீங்கன்னா இதில் வந்து சைட் செட்டிங்னு ஒன்று இருக்கும். ஓகே இது வரைக்கும் பாருங்கள் சைட் செட்டிங். இந்த சைட் செட்டிங் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஆல் சைட்ஸ் வந்து காட்டும். ஓகேவா? இது அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இங்கே லாஸ்ட்டில் உங்களுக்கு காட்டும். இதில் வந்து சர்ச் பண்ணுங்கள் எங்கே இருக்குதுன்ட்டு. இங்கே இருக்குது பாருங்கள் டேட்டா ஸ்டோரேஜ். இந்த டேட்டா ஸ்டோரேஜ் வந்து கிளிக் பண்ணோம்னா நம்ம வெப்சைட்டில் என்னென்ன வெப்சைட்லாம் கிளிக் பண்ணியிருக்கோம் எது செர்ச் பண்ணியிருக்கோம் ஸோ எல்லாமே இதில் வந்து மெமரி வந்து ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து கிளியர் பண்ணியிருப்பீங்க வெளியே வந்திருப்பீங்க. பட் இதில் பாருங்கள் 119 இவ்வளோ ஆப் வந்து நம்மளுக்கு வந்து மெமரிஸ் வந்து வேஸ்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் வந்து செலக்ட் பண்ணியும் டிலீட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து டோட்டலாகவும் டிலீட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து டோட்டலாக டிலீட் பண்ணோம்னா நம்மள வந்து மொபைல் வந்து எப்பயுமே ஸ்பீடாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபோன் ஸ்டோரேஜ் வந்து ஃப்ரீயாகவே இருக்கும். உங்களுக்கு மொபைல் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்தமாரி உங்களுக்கு டெக்னிக்கல் வீடியோஸ்லாம் நம்ம ஆன்லைன் யூடியூப் சேனலில் வந்து பண்ணிகிட்டு தான் இருக்கும். நம்ம ஸ்டார்ட் அப் ஆன்லைன் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஆன்லைன் ரிலேட்டான வீடியோஸ் நம்ம சேனல் நிறைய பப்ளிஷ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்தமாரி இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் நம்ம சேனலில் அடிக்கடி வந்துட்டு தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.